ஒரு கட்சி ஒரு தலைவரை நம்பி வரும்போது அவர்களை அரசியல் படுத்தணும், ரவுடிகளாக்க கூடாது. நான் பெரியார் சிலையை உடைப்பேன்னு பேசக்கூடாது. நீ இன்னைக்கு ஈரோட்டு மேடையில் நின்று பேசுற, நீ ஹூ இஸ் ராமசாமிங்கிற அட தற்புரி முண்டா, நீ நின்னு பேசுற இல்ல அந்த இடம், அது பெரியார் கொடுத்த இடம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலரும் வெளியே போறதை பார்த்தோம். கொத்து கொத்தா போயிட்டு இருந்ததை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு ஜெகதீச பாண்டியன் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெளியே வந்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான புகார்களை சொல்றார். இவர் பேசுவதுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா தெரியுது. எப்படி பாருங்க? அவர் எப்போது பெரியாரை கொச்சைப்படுத்த துவங்கினாரோ அன்றைக்கே இந்த கட்சி அந்த கூடாரோ காலியாயிருங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். பெரியாரை கொச்சைப்படுத்துவது என்பது ஒருபுறம், என்னைக்கு அண்ணாமலை, தமிழிசை, ஹெச் ராஜா, ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் ஆதரவு தெரிவிச்சாங்களோ அன்னைக்கே நாம் தமிழருங்கிற கூடாரம் காலியாகிறது தெரிஞ்சதுதான். அதனால ஜெகதீச பாண்டியன்ல இவ்வளவு நாள் இருந்தது பெரிய விஷயம் தான். என்னை பொறுத்தளவு அடுத்தது நான் என்ன எதிர்பார்க்கிறேங்கிறதா முக்கியம். நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இருக்கும். ஆனால் இப்ப என்னைக்கு நீங்க கொள்கையிலிருந்து தவறிடுறீங்களோ அல்லது கோட்பாட்டிலிருந்து பின்னடைவை சந்திக்கிறீங்களோ அப்ப நீங்க தலைமைக்கு தகுதி இல்லாதவர் தான் அர்த்தம். தலைமை ஒழுக்கம் மிகுந்ததா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஒழுக்கம் குறித்து பலரும் பலவிதமா சொல்றாங்க. அப்படி என்ன ஒரு ஒழுக்கத்துல இருந்து தவறிட்டார்? அதாவது ஒரு மனிதன் ஒழுக்கமானவனா இருக்கணுங்க. அந்த ஒழுக்கத்துல ஒரு சின்ன பின்னடைவு இருக்கலாம். இந்த விஷயத்துல அவர் சரியில்லைங்க, மற்ற விஷயத்துல எல்லாம் அவர் சரியா இருப்பாருங்க அப்படின்னு ஒரு மனிதனை எடை போட முடியும். அவர் எந்த விஷயத்திலுமே சரியில்லைன்னா நீங்க எப்படி அதை ஒழுக்கமா சொல்ல முடியும்? அவர் சுய ஒழுக்கமும் இல்லை, குடும்ப ஒழுக்கமும் இல்லை, நண்பர்களுக்கிடையே ஒழுக்கம் வேண்டதுலயும் இல்லை, அல்லது நேருக்கு நேரா சந்திக்கும் போது உரையாடல்ல ஒரு ஒழுக்கம் இருக்கும், அந்த உரையாடல் ஒழுக்கமும் இல்லை, மேடையில ஒரு ஒழுக்கம் இருக்கும், அந்த ஒழுக்கமும் இல்லை, அல்லது அரசியல்ல ஒரு நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கும், அந்த ஒழுக்கமும் இல்லை. நீங்க எந்த ஒழுக்கத்தை சீமான் எதிர்பார்க்கறீங்க? எந்த ஒழுக்கமும் இல்லாத ஒரு மனிதன் அவர். எந்த ஒழுக்கமே கிடையாது. இந்த 15 வருஷ காலகட்டத்துல அவர் கூட இருந்த ஜெகதீச பாண்டியன் போன்றவர்கள் விலகி போன நிறைய பேர். அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, சரி நம்ம ஒரு இயக்கம் ஒரு கோட்பாட்டோட ஆரம்பிச்சோம், அவன் சுய ஒழுக்கம் இல்லாதவன் தான், இருந்தாலும் அவரை திருத்தி விட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்ததுன்னு பல பேர் பயணிச்சிருக்காங்க. ஆனா திருந்தவே ஜென்மாங்கிறது இப்பதான் அவங்களுக்கு தெரியுது. இப்ப எல்லாம் விலகி போயிட்டு இருக்காங்க. அதனால ஜெகதீச பாண்டியன்ல இன்னும் நிறைய பேர் அங்கிருந்து வெளியே போறதுக்கான 100க்கு 100 விழுக்காடு வாய்ப்பு. ஒரு கட்சி ஒரு தலைவரை நம்பி வரும்போது அவர்களை அரசியல் படுத்தணும், ரவுடிகளாக்க கூடாது. நான் பெரியார் சிலையை உடைப்பேன்னு பேசக்கூடாது. நீ இன்னைக்கு ஈரோட்டு மேடையில் நின்று பேசுற, நீ ஹூ இஸ் ராமசாமிங்கிற அட தற்புரி முண்டா, நீ நின்னு பேசுற இல்ல அந்த இடம், அது பெரியார் கொடுத்த இடம். அப்ப ஹூ இஸ் ராமசாமி பேசுறதுக்குன்னா நாங்க கேட்கிற ஹூ இஸ் சீமான் நாங்க கேட்போம்ல. இனி சீமான் கூட இல்ல, நீ செபஸ்டியன் தான். ஹூ இஸ் செபஸ்டியன்? வாட் இஸ் பிட்வீன் டச் வித் தமிழ்நாடு அண்ட் யூ அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதெல்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒரு நபர் சீமான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சிபி சந்தர் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலரும் வெளியே போறதை பார்த்தோம். கொத்து கொத்தா போயிட்டு இருந்ததை பார்த்தோம். திமுக இணையறாங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணையறாங்க, விசிகையில கூட இணையறாங்க. இப்ப இன்னைக்கு ஜெகதீச பாண்டியன் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெளியே வந்திருக்கிறார். இது ஒரு முக்கியமான புகார்களை சொல்றார். இவர் பேசுவதுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா தெரியுது. எப்படி பார்க்கிறீங்க? அவர் எப்போது பெரியாரை கொச்சைப்படுத்த துவங்கினாரோ அன்றைக்கே இந்த கட்சி அந்த கூடாரோ காலியாயிருங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். பெரியாரை கொச்சைப்படுத்துவது என்பது ஒருபுறம், என்னைக்கு அண்ணாமலை, தமிழிசை, ஹெச் ராஜா, ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் அவரை வாழ்த்தி பேசினாங்களோ, ஆதரவு தெரிவிச்சாங்களோ அன்னைக்கே நாம் தமிழருங்கிற கூடாரம் காலியாகிறது தெரிஞ்சதுதான். அதனால ஜெகதீச பாண்டியன்ல இவ்வளவு நாள் இருந்தது பெரிய விஷயம் தான். என்னை பொறுத்தளவு அடுத்தது நான் என்ன எதிர்பார்க்கிறேங்கிறதா முக்கியம். நாம் தமிழர் இயங்கும், அது ஒரு 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ வச்சு நாம் தமிழர் இயங்கும். ஆனா தலைமை ஒருங்கிணைப்பாளரா சீமான் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அவர் பாஜக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீமான் இருக்க மாட்டாருன்றீங்க? சீமான் இருக்க மாட்டார். ஏன்னா நாம் தமிழருங்கிறது சீமானால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல, கட்சி அல்ல. ஆனா சீமான் தானே அதோடைய முகமாக இருக்கு. சீமான் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இப்ப என்னைக்கு நீங்க கொள்கையிலிருந்து தவறிடுறீங்களோ அல்லது கோட்பாட்டிலிருந்து பின்னடைவை சந்திக்கிறீங்களோ அப்ப நீங்க தலைமைக்கு தகுதி இல்லாதவர் தான் அர்த்தம். அப்ப அந்த தலைமைக்கு இன்னொருத்தர் வருவார்.
இப்ப ஜெகதீஷ் பாண்டியன் போன்றவர்கள்லாம் வந்து அதை முன்மொழிஞ்சிருக்கலாம். வெளியே வர்றதுங்கிறது அவருடைய இனிமேலும் இங்க இருக்க வேண்டாங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கலாம். பட் என்னன்னா, நாம் தமிழருங்கிற அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அந்த சித்தாந்தம் மிகச்சரியானது, கோட்பாடு மிகச்சரியானது, தமிழ் தேசிய முன்னெடுப்புங்கிறது சரியானது. ஆனால் அதற்கு தலைமை சீமான் தகுதியானவரா அப்படின்னு பார்க்கும்போது அது இல்லை. அதனால நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இருக்கும், ஆனால் தலைமை சீமானருக்கு வாய்ப்பு இல்லை. விரைவில் அவர் வந்து தமிழக பாஜகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, ஒன்று நாம் உருவாக்கிய லட்சியத்திலிருந்து அவர் விலகிவிட்டார், அவர் மீது நம்பிக்கை இழந்து விட்டோம், தலைமையின் மீது நம்பிக்கையை இழந்து விட்டோம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு, தலைமை ஒழுக்கம் மிகுந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஒழுக்கம் குறித்து பலரும் பலவிதமா சொல்றாங்க. அப்படி என்ன ஒரு ஒழுக்கத்திலிருந்து தவறிட்டார்? அதாவது ஒரு மனிதன் ஒழுக்கமானவனா இருக்கணுங்க. அந்த ஒழுக்கத்துல ஒரு சின்ன பின்னடைவு இருக்கலாம். இந்த விஷயத்துல அவர் சரியில்லைங்க, மற்ற விஷயத்துல எல்லாம் அவர் சரியா இருப்பாருங்க அப்படின்னு ஒரு மனிதனை எடை போட முடியும். அவர் எந்த விஷயத்திலுமே சரியில்லைன்னா நீங்க எப்படி அதை ஒழுக்கமா சொல்ல முடியும்? அவர் சுய ஒழுக்கமும் இல்லை, குடும்ப ஒழுக்கமும் இல்லை, நண்பர்களுக்கிடையே ஒழுக்கம் வேண்டதுலயும் இல்லை, அல்லது நேருக்கு நேரா சந்திக்கும் போது உரையாடல்ல ஒரு ஒழுக்கம் இருக்கும், அந்த உரையாடல் ஒழுக்கமும் இல்லை, மேடையில உள்ள ஒரு ஒழுக்கம் இருக்கும், அந்த ஒழுக்கமும் இல்லை, அல்லது அரசியல்ல ஒரு நேர்மையும் ஒழுக்கமும் இருக்கும், அந்த ஒழுக்கமும் இல்லை. நீங்க எந்த ஒழுக்கத்தை சீமான் எதிர்பார்க்கறீங்க? எந்த ஒழுக்கமும் இல்லாத ஒரு மனிதன் அவர், எந்த ஒழுக்கமே கிடையாது. சரிங்க, இப்போ இன்னைக்கு வெளியே வர்றவங்க ஒரு ஒழுக்கம் இல்லாதவர், ஆளுமை இல்லாதவர், இந்த கப்பலை கரை சேர்க்க மாட்டார், அவ்வளவுதான் அப்படின்றத வெளியே வந்து சொல்றாங்க. ஆனா 15 வருஷம் முன்னாடி போகும்போது அப்பவும் அவர் ஒரு குடிகாரராக இருந்தார், பொம்பளை விஷயங்கள் பெண்கள் விஷயத்துல ரொம்ப மோசமானவராக இருந்தார், நாணயமற்றவராக இருந்தார். இப்ப இன்னைக்கு குளத்தூர் பண்ணி சொல்றார், கரும்புலின்னு சொல்லி யாரே ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வந்து 10 லட்ச ரூபா வாங்கிட்டாரு, இப்பதான் யோசிச்சு பார்த்தா தெரியாது நம்மகிட்ட ஆட்டையை போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. புலிகள் விஷயத்தை வச்சு தலைவர் பிரபாகரனை காட்டி அவர் அப்பவே பணம் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருந்திருக்கிறார். இது எல்லாமே இருந்த எப்படி ஏமாந்தீங்க? அதாவதுங்க, ஒரு நடுக்கடல்ல ஒரு கப்பல்ல நம்ம இருக்கிறோம்னா, இதோ கரை வந்துடும், இதோ கரை வந்துடும், இதோ கரை வந்துரும்ட்டு ஒரு 5 நாள் வெயிட் பண்ணலாம், 10 நாள் வெயிட் பண்ணலாம், 15 நாள் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல ஒரு சந்தேகம் வரும், உண்மையாலுமே கரை தெரியுமா இல்ல நடுக்கடலே இருக்க போறோமாங்கிறதுக்கு பிறகுதான் நமக்குள்ள ஒரு கேள்வியே வரும். அதுதான் இந்த 15 வருஷ காலகட்டம். இந்த 15 வருஷ காலகட்டத்துல அவர் கூட இருந்த ஜெகதீச பாண்டியன் போன்றவர்கள் விலகி போன நிறைய பேர், சென்னையில் அதிகமான் போன்றவர்கள் எத்தனையோ பேர் விலகி போனாங்க. அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, சரி நம்ம ஒரு இயக்கம் ஒரு கோட்பாட்டோடு ஆரம்பிச்சோம், அவன் சுய ஒழுக்கம் இல்லாதவன் தான், இருந்தாலும் அவரை திருத்தி விட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்ததுன்னு பல பேர் பயணிச்சிருக்காங்க. ஆனா திருந்தவே ஜென்மங்கிறது இப்பதான் அவங்களுக்கு தெரியுது, இது திருந்தாத ஜென்மம் அப்படிங்கிறதுனால இப்ப எல்லாம் விலகி போயிட்டு இருக்காங்க. இப்போ கட்சியில் ஜனநாயகம் இல்லை என்பதெல்லாம் இப்பதான் தெரிஞ்சுதா? இப்போ ஒரு செயற்குழுன்னு ஒண்ணு இருக்குது, பொதுக்குழுன்னு ஒண்ணு இருக்குது, அதை கூடி விவாதிக்கணுங்கிற அறிவு கூட யாருமே இல்லை. அது கட்சிக்கு, செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கட்சிக்கு, கும்பலுக்கு இல்ல. இது கும்பலா? இது கும்பல். அது நான் தான் சொல்றேன், அடிக்கடி நான் சொல்றேன், கட்சிக்கு தான் பொதுக்குழு செயற்குழு, கட்சியினுடைய கட்டமைப்பு. நீங்க அவரை கேளுங்க, எப்ப கேட்டாலும் சொல்லுவாரு, பேருந்துக்கு ஒரு ஓட்டுநர் தான் இருக்க முடியும்னு சொல்லுவார், பேருந்துக்கு ஒரு ஓட்டுநர் தான் இருக்க முடியும். ஆனா நீங்க ஓனர் இல்லன்னு சொல்றாரு. அது ஒரு சர்வாதிகாரத்தனம். நீங்க சர்வாதிகாரத்தனத்தோட ஒருத்தன் கட்சி நடத்தினா அந்த கட்சியில ஜனநாயகத்தை மதிக்கிறவன் இருக்க மாட்டானே. சர்வாதிகாரமே நேர் எதிர் இல்ல, எப்படி இருப்பாங்க? அதனால ஜெகதீச பாண்டியன்ல இன்னும் நிறைய பேர் அங்கிருந்து வெளியே போறதுக்கான 100க்கு 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. இதுல கட்சியில் ஜனநாயகம் இல்லை அதெல்லாம் ஒரு பக்கம். ஒரு கட்சி ஒரு ஒரு உன்னத லட்சியத்தோடு தொடங்கப்படுகிறது, அது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது பிறகு மெல்ல 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 சீரழிகிறத நம்ம பார்த்துருக்கோம். அது பல கட்சிகளும் நடந்து, காங்கிரஸ்ல இருந்து பிஜேபியில இருந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சித்தாந்த பிடிப்புல உள்ள வந்திருப்பாங்க, மெல்ல மெல்ல சீரழிது. ஆனா இந்த கட்சியை வந்து ஆட்சிக்கு வரல, அதிகாரத்துக்கு வரல. ஆனா இப்பவே வந்து எல்லா கட்சிகளோடையும் பேரம் பேசுறாங்க, வேட்பாளர்களை விற்கிறார்கள்ன்றாங்க. இப்ப சமீபத்திய செய்தி, ஈரோடு இடைத்தேர்தலில் 40 லட்ச ரூபா கொடுத்து விளைவிக்கிறேன்னு சொல்றாங்க, டீல் பேசுறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு வேட்பாளர்களை வந்து விற்பனை செய்யறாங்க, கட்சியின் தலைமையை விற்பனை செய்யுதுன்றதெல்லாம் பெரிய குற்றச்சாட்டு இல்லை? அதாவதுங்க, ஒரு கட்சியை ஒரு இயக்கமோ துவங்குதுல ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து விடுதலை எல்டிடியை கட்டமைச்சது வந்து தனி ஈழத்தை நோக்கி, அது அடைஞ்சமா அடையலைங்கிறது வேலை, அது நோக்கம். சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு களத்திலிருந்து ஒரு கட்சி உருவாகும், அல்லது சமத்துவம்ங்கிற கோட்பாட்டை மையமா வச்சு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒரு இலக்கு இருக்கணும். இவங்களுக்கு அதிகாரத்திற்கு வரணும்னோ அல்லது அந்த அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எந்த இலக்குமே இல்லை. பேரம் பேசுற இலக்குக்காக ஒரு கட்சி நடத்திட்டு இருந்தவர் தான் சீமான். பேரம் பேசுற இலக்கு தான், வேற எந்த இலக்கு இருந்திருக்கு? அப்படி ஒரு இலக்கு இருந்ததுன்னா எங்கேயாவது ஒரு வட்ட செயலாளர் ஜெயிச்சிருக்கணும்ல, ஏதோ ஒரு அரசியல் அதிகார பதவிக்கு நீங்க வந்திருக்கணும்ல, வரலையே. அப்ப
உனக்கான வாக்கு வங்கியை ஒரு 5% 3% பெருக்கிக்கிட்டு அந்த வாக்கிய வங்கியை வச்சுக்கிட்டு வேற பெரிய கட்சிகளிடம் பேரம் பேசுவது ஒண்ணுதான் உன்னுடைய இலக்கா இருந்திருக்கு. வேற என்ன இலக்கா இருக்க முடியும்? ஒரு கட்சியை பலப்படுத்துறதுன்னா எவ்வளவு வழிகள் இருக்கு. பொதுக்குழு, செயற்குழு, அதை பலப்படுத்துறதுக்கான முயற்சிகள் இவ்வளவு இருக்குல்ல. நீ என்ன பண்ணிருக்க? கட்சியை பலப்படுத்துறதுக்கான எந்த முயற்சியை எடுத்திருக்க? நீ மேடையில பேசுறதை தவிர வேற என்ன பண்ணிருக்கீங்க? இந்த கட்சி இந்த நாட்டுக்கு செய்தது என்ன? மக்கள் பிரச்சனைக்காக என்னைக்கு நின்று இருக்கீங்க? ஒப்புக்கு சப்பா போராடுவீங்க. அதனால கொள்கை கோட்பாடெல்லாம் நாம் தமிழருங்கிற கும்பலுக்கு இல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்திருக்கு. பத்திரிகையாளர் நடத்துறாரு இல்லையா, அதெல்லாம் வந்து பயன் இல்லைன்றீங்களா? எந்த பயனும் இல்லை. அதாவது ஒரு காலத்துல சீமான் பேசுறதுக்கு ஒரு சரி சீமான் இதை பேசியிருக்கார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது மக்கள்கிட்ட. சீமான் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. நான் சொல்றது ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக. இப்ப சீமான் பேசுறது எல்லாமே அண்ணாமலையை விட நல்ல நகைச்சுவை பண்றாருங்கிற ரேஞ்சுக்கு இது போயிடுச்சு. எச் ராஜாவை விட நல்ல நகைச்சுவையில என்ன இருந்தாலும் டைரக்டர்ல அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஆயிடுச்சு. கோமாளி ஆயிட்ட, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சாதாரணமா சொல்லலாம், நீ கோமாளி ஆயிட்ட. இப்போ அவர் ஈழம் சார்ந்த விஷயங்கள் அம்பலம் ஆயிடுச்சு, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அங்க வந்து அவர் எதை காட்டி மக்களை ஏமாத்தினாரோ இன்னைக்கு அந்த ஆளு அவர் இல்லை. பிரபாகரன் இவர்கிட்ட ஈழத்தை ஒப்படைக்கல, ஈழ போராட்டத்தை ஒப்படைக்கல, கட்சியை ஒப்படைக்கல, இவரை ஒரு ஆளாவே மதிக்கல அப்படின்ற அளவுக்கு போயிருச்சு. போட்டோ போலியானது. புலிகள் அமைப்பு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, அவர் வந்து இவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, யாரும் நிதி கொடுக்காதீங்க அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஈழம்ங்கிறது முடிஞ்சிருச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க, அது மட்டுமே எங்க அரசியல் இல்லை, நாங்க தமிழ்நாட்டுக்கான பல்வேறு அரசியல் திட்டங்களை வச்சிருக்கிறோம். சீமான் அப்படி போகல. பிரபாகரனே வந்து சொன்னாலும், ஒரு பையன் பேசுறான், பிரபாகரனே வந்து எங்களோட போட்டோ எடுக்கல, என்ன சந்திக்கலன்னு சொன்னாலும் கூட நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா? அப்படி அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை. அவ்வளவு அறிவு உள்ள பசங்க தான் நீ வளர்த்தி வச்சிருக்க. இது சீமான் இல்லைன்னு ஒருத்தன் வந்து சீமான் இல்லைன்னு இவனை எட்டி வச்சிருவாங்களா? அதாவதுங்க, ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை வளர்த்தணும், அரசியல் படுத்தணுங்கிறது அதான். ஒரு கட்சி ஒரு தலைவரை நம்பி வரும்போது அவர்களை அரசியல் படுத்தணும், ரவுடிகளாக்க கூடாது. நான் பெரியார் சிலையை உடைப்பேன்னு பேசக்கூடாது. நீ இன்னைக்கு ஈரோட்டு மேடல் நின்று பேசுற, நீங்க ஹூ இஸ் ராமசாமிங்கிற அட தற்கொலை முண்டா நீ நின்று பேசுறீங்களா? அந்த இடம் அது பெரியார் கொடுத்த இடம், பெருமாமலைங்கிற ஒரு இடம், அது பெரியார் தானமா கொடுத்த இடம். போய் விசாரிச்சு பாருங்க, புரியுதுங்களா? அப்ப ஹூ இஸ் ராமசாமி பேசுறதுக்குன்னா நாங்க கேட்கிறோம், ஹூ இஸ் சீமான் நாங்க கேட்போம்ல. இனி சீமான் கூட இல்ல, நீ செபஸ்டியன் தான். ஹூ இஸ் செபஸ்டியன்? வாட் இஸ் பிட்வீன் டச் வித் தமிழ்நாடு அண்ட் யூ அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதெல்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதியுமே இல்லாத ஒரு நபர் சீமானுங்க. இப்ப ஈரோட்டுல வந்து பிரச்சாரம் செய்யறார். வழக்கமாக நம்ம இடைத்தேர்தல்கள் பார்த்திருக்கிறோம், ஆளுங்கட்சியின் மீதான கடுமையான விமர்சனங்களை வந்து சொல்லுவாங்க. அந்த எதிர்ப்பை வந்து அறுவடை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பல கட்சிகளுக்கு இடையில போட்டி இருக்கும். இப்ப பல கட்சிகள் கூட இல்லை, ஒரு கட்சி தான் இருக்குது. அதிமுக விட்டு கொடுத்துருச்சு, பிஜேபி விட்டு கொடுத்துருச்சு, சீமான முன்னாடி விட்டுட்டு எல்லாரும் பின்னாடி நிற்கிறாங்க. ஆனால் ஆளும் அரசின் மீது எந்த விமர்சனங்களும் குறிப்பாக சொல்லாமல் வெறுமனே பெரியாரு வெங்காயம், பெரியார் அதை சொன்னாரு, இளங்கோவை கம்பரை வந்து ஆரிய கைகுலின்னு சொல்லிட்டாரு, சேர சோழ பாண்டியன் ஆரிய கைகுலின்னு சொல்லிட்டாரு, அப்ப எல்லாரும் ஆரிய கைகுலின்னு நீ யாரு, இப்படி இந்த விவாதங்களை வந்து எடுத்துட்டு போறாரு. இது எடுபடும் நினைக்கிறீங்களா? 1938 தமிழ்நாடு தமிழருக்குன்னு போர்க்குரல் கொடுத்தவர் பெரியார். இது மக்களுக்கு தெரியாதா? இணையதளம் எங்கும் பரவி கிடக்கு. இந்தி மொழி திணிப்பை முதல்ல எதிர்த்தவர் பெரியார். அவ்வளவு வேண்டாம். ஏன் வந்து ஈரோட்டு மக்கள் இது ஏத்துக்க மாட்டாங்கிறத நம்ம சொல்றோம்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டு சலுகை இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் அறிவிச்ச போது அந்த சட்டத்தை எரிச்சவர் பெரியாரு. எரிச்சது மட்டுமில்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த உரிமையை வாங்கியும் கொடுத்தவர் பெரியாரு. அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் தானே ஈரோட்டில் இருக்காங்க, அவங்க தானே கவுண்டர்களா இருக்காங்க, அவங்க தானே முதலாளர்களா இருக்கிறாங்க, அவங்க தானே அருந்ததியர்களா இருக்கிறாங்க. ஈரோடு முழுவதும் நிறைந்திருக்கிறது அந்த சமூகம் தானே. அப்புறம் எப்படி நீ பெரியார் எதிர்த்துட்டு அங்க நிக்க முடியும்? உன்னுடைய சொல் அங்க எப்படி எடுபடும்? இந்த சிறுவர் வீட்டு வெள்ளாம வீடு வந்து சேராதும்பாங்க. இது ஒரு பழமொழி. எங்க ஊர் பக்கம் நிறைய சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்து சேராது. இது சின்ன வீட்டு பசங்க, சின்ன பசங்க, அந்த வெள்ளாம எல்லாம் வீடு வந்து சேராது. நீ திமுக இந்த திட்டங்களை செய்யல, இந்த திட்டத்தை இப்படி இருக்கல, நீ குறை சொல்லலாம். நீ அதை பேசாம பெரியார தொடுறீன்னா இதுல இருந்து நமக்கு என்ன விளங்கிக்கிறோம்னா, அப்ப திமுகவை குறை சொல்லுவதற்கான எதுவும் இல்லாத ஒரு ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, அப்படித்தான் எடுத்துக்குவாங்க. இல்ல, இவ்வளவு நாள் ஒரு பேசிக்கிட்டு வந்த விஷயத்த கூட பேசலையே. நீ இந்த இடத்துல பெரியாரை மையப்படுத்தி அவரை கொச்சைப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன? இல்ல, அதுதான் அவரும் சொல்றாரு. ரங்கராஜ் பாண்டே வராரு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு, எச் ராஜா வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு அவர் பேரறிஞர்னு சொல்றீங்க, பிரசாந்த் கிஷோரோட அறிவாளி ரங்கராஜ் பாண்டேன்றீங்க, உங்களுடைய ஐடியாலஜி மாறி போயிருச்சோங்கிற சந்தேகம் வந்துருச்சு அப்படின்றாரு. யாருடைய ஐடியாலஜி?
தமிழிசையை அம்மாங்கிறாரு. எச் ராஜாவை விட அறிஞர் பேரறிஞர்னா நமக்கு அண்ணாதுரை தான் ஞாபகம் இருக்கு. எச் ராஜாங்கிறது இப்ப இவன் சொல்லிதான் நமக்கு தெரியுது. வானதி சீனிவாசன், அண்ணாமலை, இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா நல்லா கவனிங்க. இவங்க தான் 2009க்கு முன்னால புலிகள் இயக்கத்தை எதிர்த்தவர்கள். ஈழத்தை பத்தி நாடாளுமன்றத்துல மசோதா கொண்டு வரணும்னு சொல்லும் போது அந்த மசோதாவையே விவாதத்துக்கு எடுத்துக்காதவங்க சுஷ்மா சுவராஜ், பாரதிய ஜனதாவை சேர்ந்தவங்க. அப்ப 2009 அந்த ஈழ யுத்தம் மௌனத்திற்கு பிறகு இன்னைக்கு சீமானை வைத்து இவங்க அரசியல் செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப மட்டும் எப்படி நீங்க புலிகளை ஆதரிக்கிறீங்க? இப்ப மட்டும் எப்படி புலி ஆதரவு மேதகு பிரபாகரன் நிறுத்துறீங்க? தெல்ல தெளிவா சொல்றேங்க. சீமான்ங்கிற தனிநபரனுடைய அரசியல் எந்த வழியா புறப்பட்டு எங்க நிக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். திரைப்படங்கள்ல தோத்து போனான், திரைப்படம் அவனை உதாசீனப்படுத்திச்சு, எடுபடல. அப்ப பெரியாரியம் பேசுறான், மேடைக்கு மேடை பெரியாரியம் பேசுறான், பெரியார் திடலுக்கு போறான், பெரியார் நூல்களை படிக்கிறான். பெரியாரை விட சீர்திருத்தவாதி உலகத்திலேயே இல்லைன்னு பெரியாரிஸ்டுகள் பேசாத அளவுக்கு பெரியாரை உயர்த்தி பிடித்தவன் சீமான் தான். அதுக்கு பிறகு அந்த பெரியாருடைய தோழர்களை வைத்துக் கொண்டு தனக்கான ஒரு ஆதரவை திரட்டி கொண்ட சீமான் அந்த தோழர்களை வைத்துக் கொண்டு, ஏன்னா அவங்களுக்கும் ஈழத்துக்குமான நெருக்கம், அந்த பெரியாரிய தொண்டர்கள் தான் ஈழ யுத்தத்துக்கான அடிநாதங்கள். அவர்கள் தன் பின்புலத்தில் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல கொழுந்து விட்டு எறிந்த ஈழ பிரச்சனையை கையில் எடுக்கும் போது அப்படியே இவன் சரியான ஆள் அப்படின்னு சொல்லி சீமான நம்பினாங்க. இன்னைக்கு ஈழ உறவுகளும் இன்னும் புறக்கணிச்சுட்டாங்க, புலிகளும் புறக்கணிச்சுட்டாங்க. இனி இந்த ஈழத்துக்கு ஆதரவா மேடைக்கு மேடை பேசி எப்பவுமே ஒரு போர் களத்துக்கு சென்றுட்டு போன எத்தனையோ தலைவர்கள் போர்க்களத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எல்லா தலைவர்களும் போயிட்டு வந்திருக்காங்க. திருமாவளவன் போனாரு, ராமகிருஷ்ணன் போனாரு, குளத்தூர் மணியண்ணன் போனாரு, வைகோ போனாரு, நெடுமாறன் போனாரு, எத்தனையோ தலைவர். அவங்கெல்லாம் அந்த போர்க்களத்துல நடந்த யுத்தத்தை பத்தி பேசுவாங்க, அல்லது அங்க இருக்கிற தியாகத்தை பத்தி பேசுவாங்க. ஒரு மகேந்திரன் சார், இயக்குனர் மகேந்திரன் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நம்ம குறிப்பிடணும். போர்க்களத்தில் 3 நாட்களாக வைக்கப்பட்டிருந்த தோசையை நான் சாப்பிட்டேன், புளித்து போன தோசையை நான் சாப்பிட்டேன்ங்கிறாரு. ஆனா இவருக்கு மட்டும் எப்படி யுத்த காலத்துல ஆமகரி கொடுத்தாங்க, இவருக்கு மட்டும் எப்படி அரிசி கப்பலை சொல்றதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, இவருக்கு மட்டும் எப்படி இட்லிக்குள்ள கறி இருந்தது? அப்ப மேதகு பிரபாகரனையும் கொச்சைப்படுத்துற வேலையை இவன் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு சிங்கள கைக்கூலிங்கிற அடையாளம் வெளிப்பட்டு இருக்கு. இல்ல, அதோட ஒரு டபுள் ஏஜென்ட் இப்ப சீமானுக்காக ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. சிங்கள அரசோடைய கைகூலியாக இருந்தவர் ஒருத்தர் இவருக்காக பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அதுதாங்க பிப்ரவரி 4ஆம் தேதி 2008 இவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகுதான் ஈழ யுத்தமே பின்னோக்கி செல்ல ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நமக்கு உருவாகிற டவுட்டே என்னன்னா, இவனும் கருணாவும் கைகோர்த்து கொண்டு ஈழ போர் அந்த முனைகளை காட்டி கொடுத்துட்டாங்களோ, அல்லது பிரபாகரன் இருந்த இடத்தை காட்டி கொடுத்துட்டாங்களோ, அல்லது ஈழ யுத்தம் பின்னடைவுக்கு காரணமே சீமான் கருணாவனுடைய கூட்டு சதியோ அப்படிங்கிறது இப்ப நமக்கு தோணுது. பிரபாகரனுடைய மரணமோ அல்லது அவர் மரணித்தாரோ இன்னும் அது டவுட்டா இருக்கு. ஆனால் அங்கிருந்த இசைப்பிரியா போன்றவர்கள், சார்லஸ் ஆண்டனி போன்றவர்கள், பாலச்சந்திரன் போன்றவர்கள் இந்த போராளிகளுடைய மரணத்திற்கு இவர்கள் காட்டி கொடுத்ததனால் வந்த வினையோன்னு நான் இப்ப சந்தேகப்படுறோம். அந்த சந்தேகம் நீங்க சொல்றீங்க. ஆனா சந்தோஷ் இன்னும் ஓப்பனா சொல்றார். வெளியே பிறகு புலிகள் இயக்கத்தின் உளவுத்துறையில சேர்ந்த சிரஞ்சீவின்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் அவரை ஒரு நாள் வெளியே கூட்டு வந்துட்டாரு. என்னங்க இப்படி வெளியே கெட்ட வாரத்தெல்லாம் போட்டு திட்டினேன், வர இப்படி கூட்டு வராதிங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உடம்பு சரியில்ல பார்க்கணும்னு சொன்னாரு, கூட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. மறுநாள் அவரை கியூ பிரான்ச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை ஒட்டி என்னையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சீமானை தவிர சீமானோடு தொடர்புடைய எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் தெரிந்து செய்தாரா தெரியாமல் செய்தான்னு தெரியல. தெரிந்துதான் செய்திருக்கிறார். சிரஞ்சீவி மாஸ்டர் மட்டுமில்ல, ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் மட்டுமில்ல, சீமானை நம்பி இங்கு போனா நம்ம காப்பாற்றப்படுவோம் அல்லது நம்ம காயம் ஆற்றப்படும், இது ஒரு ஷெல்டர். அதாவது உலகத்திலே மிகப்பெரிய துரோகம் இதுங்களா, நம்பிக்கை துரோகம். நான் என்னை நம்பி வந்தவங்களை காட்டி கொடுத்து அதுல வயிறு பிழைக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, இதை விட துரோகம் உலகத்திலே கிடையாதுங்க, உலகத்திலே கிடையாது. அப்படி ஒரு துரோகம் செஞ்சதுனாலதான் மாத்தையாவை தலைவர் சுட்டு கொன்னார். ஒருவேளை தலைவர் இருந்திருந்தால் இவர் அந்த நிலைக்கு ஆளாக்கி இருப்பார். ஏன்னா நீ பண்ணது மிகப்பெரிய துரோகம். இன்னைக்கு நீ பிரபாகரனை முன்னிறுத்தி பெரியாரா பிரபாகரான்னு கொண்டு முன்னிறுத்துற. இதே ஈழ தமிழர்களும் ஈழ போராட்டத்தையும் கொச்சைப்படுத்துவதற்கென்று சிங்கள கைக்கூலிகளால் ஏவப்பட்ட கைக்கூலி சீமான், கைக்கூலி சீமான். இதான் உண்மை. மறுத்து பேச சொல்லுங்க, எவனையாவது வர சொல்லுங்க. ஆதாரத்தோட நம்ம பேச வேண்டியது, இணையதளம் ஃபுல்லா பேசுறோம்.
அது உனக்கு பத்தலைன்னு நாங்க பேசுறோம். ஆதாரம் இருக்கா? எல்லாம் போலி. ஒரு சிடி போலி, புகைப்படம் போலி, நீயே போலி. இன்னைக்கு நீ பெரியார முன்னிறுத்துற. சரி, இது எடுபடுமா? பெரியார் பிரபாகரன் இது எடுபடுமா? எடுபடாது. எப்படி நாங்க அவங்களே சொல்றாங்க. நான் அதை சும்மா ஒரு இது மட்டும் நான் படிச்சு காமிக்கிறேன். ஈழ தமிழ் மக்களின் தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் என்பது வேறு, இந்திய தமிழர்களின் தமிழ் தேசிய போராட்டம் என்பது வேறு. தமிழகத்தில் உள்ள திராவிட இயக்கங்களின் செயற்பாடுகளுக்கு எதிராக எதிர்வினையாற்றவோ அவர்களின் செயற்பாடுகளுக்கு கருத்து கூறவோ நாம் விரும்பவில்லை. இது எங்கள் தேசிய தலைவரின் நிலைப்பாடும் அல்ல என்பதையும் நினைவூட்ட விரும்புகிறோம். இருக்குல்ல? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் களம் வேறு, ஈழத்தில் நடந்த அரசியல் களம் வேறு. இரண்டையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்த முடியாது. அந்த அரசியல தேசிய தலைவரே ஒத்துக்கல. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தேசிய தலைவர் பிரபாகரன் இருந்த வரையில் திராவிடத்திற்கு எதிரான எந்த இடத்திலையும் கருத்து கூறல. அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிரான எந்த கருத்தையும் அவர் முன்வைக்கல. அவர் இந்தியாவை பகச்சிக்கவும் விரும்பல, திராவிடத்தை விட்டு கொடுக்கவும் இல்லை. ஒரு இடத்துல கேட்கிறாங்க, நீங்க நாத்திகரா அப்படின்னு பிரபாகரன் கேட்கிறாங்க. போராளிகள் அனைவருமே நாத்திகர்களாக இருக்க முடியும் சொல்றாரு. இது பெரியாருடைய கருத்து தானே. கடவுளை நம்புகிறீர்களா? நான் இயற்கையை நம்புகிறேன். இதை விட என்ன பெரியாரியம் இருக்கு? இதுதான் பெரியாரியம். ஆக திராவிட கருத்துக்கு முரண்பாடு அல்ல ஈழ யுத்தம். இன்னைக்கும் இருக்கிற உண்மையாகவே புலிகளாக இருக்கிறவங்க திராவிட கருத்துக்கள் தான், அல்லது திராவிடர்கள் தான், திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் எங்கள் போராட்டத்தினுடைய அடிநாதங்கள் அப்படிங்கிறத அவங்களே சொல்றாங்க. ஏன்னா நம்ம கண்ணெதிரில் சாட்சிகள் இருக்கு. கோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன், ஆறுசாமி, இவங்கெல்லாம் தன்னுடைய சொந்த சொத்துக்களை வித்து, கையில மோதிரம், பொண்டாட்டி போட்டு இருந்த நகை, இருந்த சொத்து அத்தனையை வித்து அங்க இருக்கிற லேத்து பட்டறைகள்ல ஆயுதம் தயாரிச்சு போராட்ட களத்துக்கு அனுப்பிச்சவங்க. அவங்க எல்லாம் கொளத்தூர் மணியண்ணன் பண்ண தியாகம், எவ்வளவு தியாகங்கள். நீங்களே சொல்றீங்க 10 லட்சம் பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு. இது தெரிஞ்சது தெரியாத போராளிகளுக்கு அவ்வளவு தியாகங்கள் பண்ணவங்க. எத்தனையோ பேர் இன்னும் வெளிச்சத்துக்கு வராத ஈழ ஆதரவாளர்கள் அத்தனை பேர் தங்களுடைய சொத்துக்களே அந்த யுத்தத்துக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. நீ 2009 வரைக்கும் சொகுசா வீட்டுல படுத்து தூங்கிட்டு ஒரு நடிகையோட சல்லாபம் பண்ணிக்கிட்டு பிரபாகரன் மௌனிச்சதுக்கு பிறகு உனக்கு வீரம் கொதிக்குதா? தலைவர் திருமா அவர் பேசும்போது பெரியாரைக்கு எதிரானவர்களை அடித்து விரட்டுவோம்னு சொல்றார். அடித்து விரட்டுவோம் இதுவரைக்கும் அவர் பேசுனதே இல்லை. இப்ப அடித்து விரட்டுவோம் அப்படிங்கிறவங்க வராரு. இப்ப சமீப கால பேச்சுக்கள்லாம் கவனிக்கும் போது அவருக்கும் என்னை விட யார் ஈழ போராட்டத்துல பேசியிருக்க முடியும், தலைவர் குறித்து பேசியிருக்க முடியும்னு அவர் வரார். இவ்வளவு காலம் பேசாம இப்போ ஒன்னா உட்காந்து சாப்பிட்டது பரிமாறினதால இப்ப அவர் பேசுறார். இதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, ஆனா இருந்தும் நான் ஏன் சொல்லாம இருந்தேன் அப்படின்னா அது அவசியம் இல்லை, அது அவசியம் இல்லை, அரசியல் தான் அவசியம்லாம் சொல்றாரு. இவ்வளவு நாள் பேசாம இப்ப அவர் ஏன் இப்போ திடீர்னு 15 வருஷம்? இல்ல, என்னன்னா இதுல 2 விஷயம் இருக்கு. நான் தான் இதுக்கு முன்னால சொன்னதான். ஈழத்திற்கு சென்று மேதகு தலைவரை சந்தித்து வந்தவர்கள் இதே வீர தீரங்களை பத்தி பேசியிருப்பாங்க, அல்லது அரசியல் குறித்து பேசுவாங்க. அங்க சிங்கள பௌத்த பேரினவாதம் அங்க என்னென்ன கொடுமைகள் பண்ணிட்டு இருக்குங்கிறத திருமாவளம் போன்ற தலைவர்கள் எல்லாம் பேசுவாங்க. ஆனா ஆமக்கறி இட்லி கறின்னு பேசின இந்த விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒருத்தன் பொய்யே பேசிட்டு இருக்கிறான்னு வச்சுங்களேன், உண்மை உறங்கிட்டு இருந்ததுன்னா பொய் உண்மையாயிடும். அப்ப பேச வேண்டியவர்கள் ஒரு இடத்துல பேசத்தான் செய்யணும். புரியுங்களா? நம்ம அரசியல் அது அல்ல. நம்ம அரசியல் இன்றைக்கு தமிழகத்தில் சனாதன சக்திகள் கால் ஊன்றிவிடக் கூடாது. இங்கு பெரியாரால் கட்டமைக்க வைக்கப்பட்டிருக்கிற பார்ப்பனிய எதிர்ப்பு நீர்த்து போயிடக்கூடாது. இதுதான் தமிழர்களுக்கான அரசியல், தமிழ் இனத்திற்கான அரசியல். இந்த அரசியலை நீர்த்து போக செய்வதற்கான வேலையை ஒருத்தர் தொடர்ந்து செய்யறான்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்க முட்டுக்கட்டை போட்டுதான் ஆகணும். அப்படியே விட்டுற முடியுமா? முதல்ல எப்படி ஆரம்பிச்சாரு திருமாவளவன்? அவர் செல்கிற பாதை ஆபத்தானது, அன்னையோட நீ திருந்திருக்கணும், திருந்தல. அதுக்கப்புறம் தான் எச் ராஜா உன்னை பாராட்டுறான். அப்ப இவன் கொஞ்சம் கொஞ்சமா பாஜகவுக்குள்ள, முழுக்க பாஜகவுக்குள்ள போனதுனாலதான் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் கடுமை காட்ட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இதுபோல் நெடுமாறன் ஐயாவுக்கும் வைகோவுக்கும் மிக நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த சீருடை ஐயா வைகோ போட்டு பார்த்திருக்கலாம், கொளத்தூர் மணியண்ணன் போட்டு பார்த்திருக்கலாம். இது இருக்குல்ல, அந்த சீருடை அணிவதற்கே அவர்களுக்குள்ள ஒரு வரைமுறை இருந்திருக்கு.
போர் பயிற்சி எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த சீருடை. ஆண்டன் பாலசிங்கமே அந்த உடை போடல. ஏன்னா களத்தில் போர் பயிற்சி பெற்று அதுல தேர்வு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த உடையும் சைனடு குப்பி. அது தலைவர், மேதகு தலைவர் மிக தெளிவா யாருகிட்ட என்ன பேசணும். திருமாவளவன் அவர் கேட்டிருக்காரு, திண்ணியத்துல மலத்தை திணிச்சிட்டாங்க, இன்னுமா அவனை உயிரோட விட்டு வச்சிருக்கீங்க? ஏன்னா அது அவருடைய பாணி. அது நீங்க போராடிக்கிட்டே இருங்க, என்னைக்கு நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு தலைவரை மார்ல சாட்சி சொன்னவர். இதெல்லாம் வெளியே வந்துட்டு அவர் போட்டோ அடிச்சு ஓட்டிட்டு இருந்தாரா? வியாபாரமாக்கல. ஆனால் பிரபாகரனிடம் உள்வாங்கிய அரசியலை அவர் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கார். பிரபாகரனால் சொல்லப்பட்ட அரசியலை இன்னைக்கு வரைக்கும் அவர் காப்பாற்றிட்டு இருக்காரு. அவர் எதிர்த்தது சனாதனத்தை தான். பௌத்த பேரினவாதம்ங்கிறது ஒரு சனாதனம், இங்க இருக்கிற பார்ப்பனியம்ங்கிறது ஒரு சனாதனம். அதை எதிர்ப்பது தான் போராட்டமா இருக்க முடியும். அது ஆயுதம் ஏந்திய போராட்டம், இது கருத்தியலால் நடக்கிற போராட்டம். அதையெல்லாம் சரியா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்து செய்தி, இன்றைக்கு வந்த செய்தி, பனையூர் நோக்கி ஆதவ அர்ஜுனா பயணம், அப்படி சிடி நிர்மல்குமார் பயணம், அடுத்தது காளியம்மாள் வர போறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. இன்றைக்கு இதுதான் முக்கிய செய்தி. பிசிகேல இருந்து அவர் வெளியேற்றப்பட்டவர் அங்க போறார், அதிமுகல இருந்து போறார், நாம் தமிழர் இருந்து ஒருத்தர் அங்க போறாங்க. நடிகர் விஜய் அவர்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் முன்னிலைப்படுத்தி தனது கொள்கையை வகுத்தது உண்மையானால், அதுல நேர்மை இருக்குமானால், அதாவது நீங்க மற்ற மாநிலங்களை போல தமிழ்நாட்டுல ரொம்ப நாள்லாம் நடிக்க முடியாது, உடைச்சிரும். அதிகபட்சம் 15 வருஷம், அதிகபட்சம் 10 வருஷம் அல்லது 12 வருஷம். நீங்க அரசியல் அறத்தோடு நேர்மையாக செயல்படாவிட்டால் இங்க நிறுத்து போயிடும். ஏன்னா தமிழ்நாடு அதுதான் பகுத்தறிவு, அதுதான் பெரியார். நீங்க அவ்வளவு நாள் விட்டு, இதுவே பேச வேண்டியவர்கள் எல்லாம் ஒரு 3 வருடத்தில் பேசியிருந்தால் நாம் தமிழருங்கிற கட்சியே தொடங்கி இருக்க முடியாது. ஆனால் பேச வேண்டியவர்கள் எல்லாம் ஒரு மௌனத்தை கடைபிடிச்சாங்க. சரி, அவனும் பிரபாகரனை பத்தி தானே பேசுறான், பெரியாரை பத்தி தானே பேசுறான், பேசட்டும் அப்படின்னு விட்டதுனால தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையா இன்னைக்கு விட்டுட்டு எல்லாரும் நாம குதறிட்டு இருக்கோம். அன்னைக்கு இதை பண்ணிருக்கணும். இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேங்க. பெரியாரை ரோல் மாடலா ஏற்றுட்டு களமாட்டின ஒரு காலம் சீமான் சொல்றேன். பிரபாகரனை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு களமாட்டினது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு திரைமறைவில் அவன் பால் தாக்கரேவை ரோல் மாடலா அடிச்சுக்கிட்டு மராட்டியத்துல நடந்தது என்னவோ அதை தமிழ்நாட்டில் நடத்தணுங்கிற RSS சன்பரிவார் கும்பலினுடைய எண்ணத்தை நிறைவேறதுக்கான ஒரு ஆயுதம் தான் சீமான் அப்படிங்கறதான் நம்ம ஒப்பீட்டளவுல பார்க்கிறோம். சிவசேனா போலதான் அவர் செயல்படுறார். எப்படின்னா மராட்டிய மாநிலம் பாத்தீங்கன்னா பால் தாக்கரே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது லுங்கி உடாவ் புங்கி பஜாவ்னு ஆரம்பிச்சாரு. இங்கு மராட்டியர்களுக்கு மட்டும்தான் வேலை, மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தான் அந்த மராட்டிய மக்கள் அவர் ஆர்கனைஸ் பண்ணாரு. இப்ப இவர் என்ன பண்ணாரு, ஈழம்ங்கிறத வச்சு ஆர்கனைஸ். ரெண்டும் ஒப்பீட்டு அளவுல பாருங்களேன். தமிழர்கள்னு சொல்லி அந்த இன வெறுப்பு அரசியலை தூண்டி பெரும்பான்மை வாதத்தை இழுக்கிறதுக்காக வெறுப்பு அரசியலை பயன்படுத்துறது. ஹிட்லர் தான் செத்து போயிட்டான், அவன் விதைச்சிட்டு போன வெறுப்பு அரசியல் இன்னும் இருக்கு, ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெறுப்பு அரசியலினுடைய அதனுடைய கூரே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெருமைகளை பேசுவாங்க. அது மொழியாகட்டும் இனமாகட்டும் எதுவா இருந்தாலும் அந்த இனத்தினுடைய பெருமையை பேசுவாங்க. எங்க இனத்துல பிறந்தவன் தான் அவன், எங்க இனத்துல பிறந்தவன் தான் இவன் அப்படின்னு இனப்பெருமைகளை பேச வைப்பாங்க. அந்த இனப்பெருமையை வெறியா மாத்துவாங்க, அந்த வெறிய வாக்கரசியலா மாத்துவாங்க. இதுதான் அந்த உத்தி. அப்படிதான் பால் தாக்கரே பண்ணாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, எப்படி பெரியார் தமிழ்நாடு முழுவதும் நிரம்பி இருக்கிறாரோ அந்த மாதிரி மராட்டியத்திலே நிரம்பி இருந்தவர் அம்பேத்கர். முதல்ல இந்த பிம்பத்தை உடைக்கணும்னு தான் பால் தாக்கரே அம்பேத்கர் இந்து மதத்தை இப்படி எல்லாம் நாக்கூசமா பேசியிருக்காரு, அல்லது இந்து மதத்தை இப்படி எல்லாம் விமர்சிச்சிருக்காரு, இந்துவாக பிறந்து விட்டேன் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி இந்து மதத்தை விட்டு வெளியே போட்டாருன்னு அம்பேத்கருக்கு எதிராக அந்த பெரும்பான்மை மக்களை திருப்பட வேலையை பால் தாக்கரே செஞ்சாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நிரம்பி இருக்கிற பெரியாருடைய பிம்பத்தை உடைக்கும் வேலையை இவர் செய்யறார். அது பண்ணி முடிச்சோன்னா பால் தாக்கரே என்ன பண்ணாரு, கம்யூனிஸ்டுகளை எதிர்க்க ஆரம்பிச்சாரு. இவர் கம்யூனிஸ்டுகளை எதிர்க்கும் போது வலதுசாரி அரசியல் உள்ள வந்துடும், அந்த கொள்கைகளை ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு, சிறுபான்மையினர் இஸ்லாமிய வெறுப்பு எடுக்கிறார். இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கு எதிராக நிறுத்துற இந்த வெறுப்பு அரசியல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பால் தாக்கரேனுடைய இது. அப்படிதான் சிவசேனை. நீங்க கேட்கலாம், அப்படி எல்லாம் பண்ண ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல, அது மாதிரி நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்துட மாட்டாங்களா? நாம் தமிழருக்கு எச்சரிக்கையோடு சொல்ல வேண்டியதுக்காக நான் இதை சொல்றேன்.
அப்படியெல்லாம் பால் தாக்கரேயும் சிவசேனையும் ஆட்டி வைத்த RSSம் பாஜகவும் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அமைப்பானதற்கு பிறகு அதே சிவசேனாவை 2ஆக உடைத்து இன்னைக்கு யார் ஆள்றா? பாஜக. இது எச்சரிக்கையா சொல்லலாம் நாம் தமிழர்களுக்கு. இப்ப சீமான் பேசும்போது ஒரு மேடையில பேசுற தம்பி பிரபாகரனே நேர்ல வந்து சொன்னாலும் நாங்க எங்க அரசியல் வேறன்னு, உன் அரசியல் மராட்டியத்தில் நடந்த அரசியலை தான் நீங்க தமிழ்நாட்டுல பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. மராட்டியத்தில் நடந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் ஒருபோதும் திராவிட கருத்தியலுக்கு எதிரான ஒரு கருத்தியல் வெல்லவே முடியாதுங்க. இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பெரியாரின் ஒன்றை கூட கொடுக்க முடியாதுங்க. அது சீமான் இல்ல, மோடி இல்ல, அமித்ஷா இல்ல, அவங்க அப்பனுக்கு அப்பனே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதுதான் திராவிடம். ஏன்னா இந்த மக்களுக்காக பெரியார் பண்ணது 1 2 இல்ல. இன்னைக்கு மக்கள் மானத்தோடு நடக்குது. அவ்வளவு வேண்டாங்க. இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன், நீங்க படிச்சிருக்கீங்க. அதுக்கு காரணம் பெரியார்னு இந்த தமிழ் மக்கள் நம்புறாங்க. அதான் உண்மை. இன்னைக்கு பெண்கள் மானத்தோடு வேலைக்கு போறாங்க வர்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் பெரியார்னு நம்புறாங்க. அதான் உண்மை. அவன் வேற வேற கட்சியில் இருக்கலாம், வேற வேற கட்சியில் இருக்கலாம், அல்லது கடவுளை கும்பிடுறவனா இருக்கலாம். ஆனால் இத்தனைக்கும் காரணம் பெரியார் அப்படின்னு நம்புற உடன நீ எப்படி மாத்திடுவ? பிரபாகரன் சொன்னா ஒத்துக்குவாங்களா? நான் கேட்கிறேன். இவ்வளவுக்கு நான் மானத்தோடும் அறிவோடும் வாழ்வதற்கு பெரியார் தான் காரணம்னு நூற்றாண்டு கடந்தும் மக்கள் நம்பும் போது பிரபாகரனை கொண்டு வந்து நிறுத்திட்ட ஒத்துக்குவாங்களா? அவங்களே சொல்றாங்க, தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் வேறு, எங்கள் அரசியல் வேறு. முரண் இல்லை, இது முரண் இல்லை. அவங்களே ஒத்துக்கிறாங்க. திராவிட தொண்டர்களும் திராவிட கருத்தியலும் இல்லாம ஒரு ஆயுத போராட்டத்தை எங்களால் எடுத்து சென்றிருக்க முடியாதுன்னு அவங்களே சொன்னதுக்கு அப்புறம் நீ யார் எங்களை எதிர்த்த மாதிரி நிறுத்தி என்ன பண்ண போற? இது ஒரு பாசிச கும்பல், RSS கும்பல் இங்க பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை உடைப்பதற்காக ஒரு பெரியாரை கொச்சைப்படுத்தும் ஒரு ஈனச் செயலை செய்கிற சீமானை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. 2 விஷயம் தாங்க. ஒண்ணு, தேர்தல்ல மக்கள் பேசுறது ஒரு மொழி, இது ஒரு மொழி. ஏன்னா மிசா கொண்டு வந்த காலத்துல, இந்திரா காந்தி மிசா கொண்டு வந்த காலத்துல அடுத்த தேர்தலையே மக்கள் பாடம் புகட்டினாங்க. மக்கள் சாதாரண மக்கள் இல்லை, மௌனமாக பாடம் புகற்ற ஒரு அறிவை தமிழ் மக்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் கூட நீ திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நீ எந்த அளவுக்கு திருந்துவன்னு தெரியல. ஏன்னா நீ முழு சங்கியா மாறிட்ட. என்னைக்கு ராஜாவை பேராசான்னு சொல்லிட்டியோ, என்னைக்கு பாண்டே மாதிரி ஒரு அறிவாளி இல்லைன்னு சொல்லிட்டியோ முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஏதோ ஒரு பேட்டியில பார்த்த, காசே பணமே கொடுக்காம எங்க அம்மா தமிழிசை போராடினாங்க களத்துல. எப்ப உங்க அம்மா வானாங்க? அவங்க 3 மாசம் வரைக்கும் உங்க அம்மா இல்லையா அவங்க? இப்படி எனக்கு இவன் பேசும்போதெல்லாம் எனக்கு ஒண்ணுதாங்க, ஒரு பிம்பம் மட்டும் எனக்கு ஞாபகம் வருங்க. அது எனக்கா மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்ப பொதுவாகவே இந்த நாயை பிடிச்சிட்டே போனோம்னு வச்சுங்களேன், நீங்க கைத்து விட்டு பாருங்களேன், அது குப்பையை நோக்கி ஓடும். அதே பன்னியை திறந்து விட்டு பாருங்க, அது மலத்தை நோக்கி ஓடும். அப்படி இந்த மைக்கை நீட்டிட்டாவே அந்த புத்தி, ஆள் மனதில் விதைந்திருக்கிற ஒரு புத்தி இருக்குல்ல, அந்த புத்தி வெளியே கக்க ஆரம்பிச்சிட, தன்னிலை மறந்து, சுயநிலை மறந்து. இது ஒரு போபியாவா, சைக்காட்ரிக்கா, மனநோயா, மனப்பிறல்வா என்னன்னு தெரியல. சீமானுக்கு எச்சரிக்கையாக சொல்ல வேண்டியது இதுதான். நீ பேசிக்கிட்டு இருக்கிறது தமிழ் மண், இது பெரியார் மண். பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான், பெரியார் மண்ணுதான். அகழ்வாரை தாங்கும் மண், நல்ல நெல்மணிகளை கொடுக்கிற மண், காய்கறிகளை கொடுக்கிற மண், அறிவை கொடுக்கிற மண். நீ புண்ணு, ரத்தமும் சீலும் தான் அதுல வரும். பெரியார் மண்ணுன்னா நீ புண். பெரியாரை பற்றி பேச எவனுக்கும் உரிமை இல்லை. குறிப்பா பாஜகவில் இன்றைக்கு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிற RSS கும்பலின் கைவருடியாக இருக்கிற, சிங்களவனின் கைக்கூலியாக இத்தனை வருஷம் தமிழர்களை ஏமாற்றிய சீமான் பெரியாரை பற்றி பேசுவதற்கு அருகதையே இல்லாதவன். இனியும் நீ திரும்ப திரும்ப பெரியாரை கொச்சைப்படுத்திக் கொண்டிருந்தால் எங்கள் மொழி வேறு மாதிரியாக இருக்கும் என்பதை எச்சரிக்கையாவே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.